சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்ப காலகட்டங்கள்ல தமிழக அரசியல்ல களம் புகுத்த போவதாக பல ஆண்டுகளாக சொல்லிட்டு இருந்தாரு. அதனடுத்து பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிக்கும் வேலையில திடீரென பின்வாங்கிட்டாரு. அவருடைய உடல்நலம் சரியில்லை அப்படின்றத காரணமாக சொல்லி கட்சி தொடங்குவதிலிருந்து இருந்து விலகிட்டாரு. எனவே பாத்தீங்கன்னா நான் எந்த கட்சிக்கும் ஆதரவு தெரிவிக்க போவதில்லை, அனைத்து கட்சிகளுடைய விழாக்களுமே நான் கலந்து கொள்வேன் அப்படின்னு அறிக்கை ஒன்றையுமே வெளியிட்டிருந்தாரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரை பற்றி பல விமர்சனங்கள் சமூக வலைத்தளங்கள்ல வந்தது. ரசிகர்களை நம்ப வைத்து கடைசி நேரத்துல தான் அரசியலுக்கு வரவில்லை அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ஏமாற்றி விட்டார் அப்படின்னு ஒரு சில நெட்டிசன்களுமே பல பிரச்சனைகளை கிளப்பினாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் தொடர்ச்சியாக அவருடைய படங்கள்ல கவனத்தை செலுத்திட்டு இருக்காரு. இன்றளவுமே கோலிவுட்டுடைய ஒரே சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினி சார் மட்டும்தான். அந்த அளவுக்கு நடிப்புல அவர் அசுரத்தனமாக வளர்ந்திருக்காரு. கடைசியாக இவருடைய நடிப்புல கூலி திரைப்படம் வெளியாகி நல்ல வெற்றியை பெற்றது. தமிழகத்துடைய எலெக்ஷன் வரும்போதெல்லாம் சூப்பர் ஸ்டார் அவர்கள் எந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி அடிக்கடி இருந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல்ல சூப்பர் ஸ்டாருடைய ஆதரவு எந்த கட்சிக்கு இருக்கும் அப்படின்ற கேள்வி தற்போதைய ஆரம்பமாகிடுச்சு. தளபதி விஜய் அவர்கள் கூட புதிய கட்சி ஒன்று துவங்கி அதனை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டும் இருக்காரு. ஆனா சூப்பர் ஸ்டாரோ அடுத்த ஆண்டு தேமுதிகவுக்கு அவருடைய ஆதரவு தெரிவிக்க உள்ளார் அப்படின்றத மறைமுகமாக கேப்டனுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. கேப்டன் மறைவிற்கு பிறகு தேமுதிக கட்சியை இவங்க தான் கையாண்டு போறாங்க. ஆகையால அவங்களுக்கு பக்கபலமாக சூப்பர் ஸ்டார் அவர்கள் இருக்க உள்ளார் அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகள் பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.